முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய பிறந்தநாளை முன்னிட்டு தற்போது அவரது படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அந்த காட்சிகளை நாம் தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம். சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கருணாநிதியினுடைய சிலைக்கு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார்கள். விவரங்களை வழங்குவதற்காக நமது சென்னை மண்டல தலைமை செய்தியாளர் சிறில் தேவா இணைக்கிறார். சிறில் தேவா, இந்த நிகழ்வு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். மறைந்த முன்னாள் கொண்டாடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இன்று அவரது பிறந்த நாள். அவரது பிறந்த நாளை ஒட்டி அரசின் சார்பாக சென்னை ஓமந்தூரார் தோட்டத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் கருணாநிதியுடைய சிலைக்கு மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வுகள், அதே போன்று செம்மொழி பூங்காவில், சென்னையில் அமைக்கக்கூடிய செம்மொழி பூங்காவில் தோட்டக்கலைத்துறையின் சார்பாக கண்காட்சி, அதே போன்று இந்த நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக சென்னை கிண்டியில் 5 ஒரு நிகழ்வினுடைய தொடக்கம் என பல்வேறு கொண்டாட்டங்களுக்கு எல்லாம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இந்த ஒடிசா மாநிலத்தில் நடைபெற்ற போர் விபத்து நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சிறில் தேவா, தங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. முன்னாள் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியினுடைய பிறந்தநாளை ஒட்டி சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கருணாநிதியினுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார்கள் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அதே வேளையில் ஒடிசாவில் நடந்த கோர ரயில் விபத்திற்காக மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டு வருகிறது. முன்னாள் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியினுடைய பிறந்தநாளை ஒட்டி தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் ஒடிசா ரயில் விபத்து காரணமாக அந்த நிகழ்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கருணாநிதியினுடைய சிலைக்கு முதலமைச்சரும் அமைச்சர்களும் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார்கள்.